கன்னி ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வக்ரகதியிலையும் வருவார் புதன். அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகள் மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிரும். அதே போல் உங்களுடைய பேச்சுக்களில் உங்கள் மீடியா துறையிலலாம் வேலை பார்க்குறவங்க, ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க, தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஷேர் மூலமாக போடும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடு அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே இந்த மாதம் செய்ய வேண்டாம். இது வந்து 3ல் வந்து புதன் வக்ரமாக இருக்கிறதுனால புதிய முதலீடு நீங்கள் எதுவுமே இந்த மாதம் பண்ணாதீங்க. ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்குரிய முயற்சிகள் செய்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதம் எதுவுமே புதுசாக நீங்கள் புதிய முதலீடு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். அதே போல் 7ல் வந்து சனி பகவான் நேரடி பார்வையை உங்கள் சந்திரனை பார்க்குறதுனால உங்களுடைய ராசியவே பார்க்குறதுனால உடல் நலத்தில் தான் சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் வயிறு செரிமான பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு இந்த செரிமான பிரச்சனையை நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறதான். திடமான உணவுகளை அதிகம் எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது செரிக்கக்கூடிய உணவுகளாக நீங்கள் சாப்பிடும்போது அது செரிமானத்தன்மையை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். ராசிநாதன் டைரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு காலில் சிறு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பயணத்தின் போது கவனமாக இருங்க. 2 வீலர் ஓட்டும்போது இது மாதிரிலாம் இருக்கும்போது சைடு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போடுறது, சைடு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. 2 வீலர் லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. இது போலெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பாதுகாப்பும் நல்லாயிருக்கும். அதே போல் அரசுக்கு நீங்கள் தேவையில்லாமல் ஃபைன் கட்டுற மாதிரியான சூழ்நிலையும் உருவாகாது. அப்போ பயணங்கள் போது நீங்கள் டெய்லி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து கடைபிடிங்க அப்படிங்கிறது தான். நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் எல்லாருமே இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு அசட்டு தைரியம் உருவாகும். உங்களுக்கு ஒரு மற்றவங்க யாராவது எதாவது சொன்னாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிடிக்காது, எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதமும் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கும்போது 3ஆம் இடங்கும்போது மற்றவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு கோபம் வரும். ஒரு முன்கோபம் அதிகம், ஷார்ட் டெம்பராக இருப்பீங்க. ஒரு பிடிவாதமான பேச்சுக்கள் அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதம் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பொறுமையை கையாண்டிங்க, கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும். அதே போல் இளைய சகோதரம் அவங்களுக்கிடையே சிறு கருத்து வேறுபாடு இருக்கிறது, 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது, சின்ன பிள்ளைத்தனமாக விளையாட்டு போல் பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய லெவலில் போய் 2 பேரும் அடிதடி சண்டையில் போய் முடியறது, இதெல்லாம் வந்து இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பங்காளி சண்டைகள் அதன் மூலமாக கோர்ட் கேஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் அதை வந்து ஒத்தி வைக்கிறது நல்லது, இதை நிறுத்தி வைக்கிறது நல்லது. அதன் பிறகு நல்ல காலம் வரும்போது இந்த மாதம் வந்து ஒரு சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால பிடிவாத குணம் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த பங்காளி சண்டைக்கெல்லாம் போகாமல் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. ஒரு பெரியவர்கள் ஒரு 4 பேர் பஞ்சாயத்து பேசுகிறவங்களை கூப்பிட்டு அவங்க மூலமா பேச்சுக்களை நீங்கள் நிதானமாக பேசி ஒரு தீர்வு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போவீங்க. ஆனால் அது வந்து பிரச்சனை வேறு மாதிரி போய் சண்டை சச்சரவுகளாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் 5ல் ராகு அப்படிங்கும்போது குழந்தைகள் வழியே உங்களுக்கு நிறைய செலவுகள் அதிகமாகும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்னாலையும் உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். 5ல் ராகு இருக்கும்போது 3ஆம் இடத்துல இங்கே செவ்வாய் இருக்கும்போது இங்கே பங்காளி சண்டைகள் தான் உருவாகும். அப்போ உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் ஒரு விற்காமல் இருந்த சொத்துக்கள் விற்கிறது, அது மாதிரியெல்லாம் நீங்கள் விற்கலாம். அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் இதெல்லாமே இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஆசைகள் வந்து அதிகமாகும். 5ஆம் இடம்ங்கிறது உங்கள் ஆள் மனது அப்படிங்கும்போது மனதோட ஆசைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் ஆசையை அடக்கிக்கிங்க அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுடைய ஆசைகளை அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் அதை குறைக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான். ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். குழந்தைகள் வழியே உங்களுக்கு நிறைய செலவுகள் உருவாகும். அப்போ குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துங்க. அவங்களுக்கு ஒரு செலவு, மருத்துவ செலவுகள் இது மாதிரிலாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 6ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் இந்த மாதம். அப்போ உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபரு, நீங்கள் எதிர்பார்க்காத டிரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரி இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு
ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்னடா இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி அதிகமாக பயணம் செல்லக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் வேலையில் கிடைச்சாலும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. அந்த கடின உழைப்பு மூலயமாக உங்களுடைய உழைப்பை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கும்போது இந்த உழைப்பின் மூலமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். அதன் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது தான். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அடுத்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு வரும்போது அது எதிர்பாராத ட்ரான்ஸ்ஃபராகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தொழில் மூலமாக புதிய புதிய ஆர்டர்களும் வரும். அதே சமயம் தொழில் மூலமாக நிறைய செலவுகளும் ஆகும் அப்படிங்கிறது தான். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் வரவுகளும் உங்களுக்கு தனவரவும் தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ வரவுக்கேற்ற செலவும் இருக்கும், செலவுக்கேற்ற வரவுகளும் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அருமையாக படிப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். மாணவர்கள் இந்த மாதத்தில் மிக அற்புதமாக பேசக்கூடிய மாதமாக அமையும். மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பரிசு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்துவிடும். இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது மிக சிறப்பு. அந்த ராமர் பாதத்தை நீங்கள் வந்து வணங்குறது, கால் தொட்டு வணங்குறது அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாதமாக அமையும் அப்படிங்கிறது தான். நன்றி.